Perusha Vijayaraman. நான் கேட்ட வரைக்கும் இந்த மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ், இந்த மூவியோட நாட் மாதிரி வேற எந்த மூவிலே வந்தது கிடையாது. யூ வில் பி ரியலி சர்ப்ரைஸ்ட் when you see the movie. அடுத்தது வந்து ஜவாது மலையில் எடுத்திருக்காங்க. லாட்ஸ் ஆஃப் monkeys. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கு. அவங்க சாப்பாடு கூட monkeys எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. ஐ திங்க் ஆஞ்சநேயருக்கு நல்லா விருந்து படிச்சிருக்காங்க. ஐ திங்க் த மூவி வில் டூ ரியலி குட். And going uphill and going down the hill, that was a real challenge. ஏறி போக முடிஞ்சது, இறங்கிறதையும் ஒரு சேலஞ்சாக இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி they have worked very hard to make this movie. அதுவும் இல்லாமல் அங்கே காட்டெருமை அண்ட் எலிஃபெண்ட் அது நடமாடுற ஒரு இன்ஃபர்மேஷன் வேற வந்திருக்கு. அது வேற ஒரு பக்கத்தில் அங்கே த்ரெட் இருந்தாலும் hats off to our director Anbarasu sir. Yes, அந்த சேலஞ்ச் எல்லாம் ஓவர் கம் பண்ணி இது பண்ணியே தீருவோங்கிற ஒரு முடியோட they have really taken up that uphill task and they have completed the movie. அதுக்கப்புறம் குளு மணாலியில் இந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ஸில் நமக்கு இந்த வாட்டி மார்கழியிலே எவ்வளோ குளிர்த்து, பட் அங்கே போய் வித்தவுட் எனி woolen they had to shoot. I really congratulate Angel for putting up with that and the entire team. I'm sure you will love watching those scenes. It is really Herculean task to go and do it, that too as in the first movie. I really congratulate the entire team. Now over to you, Archana. முன்னுரை வழங்கிய சகோதரி அவர்கள் காக்கா முட்டை விஸ்வரூபம் நான் தயாரிச்சுன்னு சொன்னாங்க. அப்படி தயாரிப்பார்கள் மற்றவர்கள் இருக்கலாம், இதெல்லாம் நம்ம பண்ணது தான். மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போதே 100க்கு 200% மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த வெற்றிக்குரிய பட தலைப்பை வந்து சூடிய இயக்குனருக்கு உண்மையிலேயே என்னுடைய மகிழ்வும் நெகிழ்வும் கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 44 வருஷம் இருக்கும். வயசு என்னன்னு கேட்க வேணாம். நம்ம கோல்டன் கோபால் என்னுடைய 1985 நான் யார் படம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த படத்திலிருந்து அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் வச்சு நான் கூலிக்காரன், நல்லவன், தெருப்பாடகன் இப்படி பல படங்கள் பண்ணின்னு இருக்கும்போதெல்லாம் ஸ்டண்ட்டில் உதவியாளராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றியவன். அப்பொழுது அவனை கூப்பிட்டு சொல்லடி நீ படம் பண்ணுறான், நான் அவனுக்கு படம் தரேன்னுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த மேடையில் வந்து அவன் வந்து மிக சிறப்பான ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலேயே வந்து அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு இராணுவ சம்பந்தப்பட்ட பயிற்சியெல்லாம் வந்து தேர்ந்த கலைஞர்களை வச்சு அவர் அமைச்சு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களை துப்பாக்கி நான் எடுக்கும்பொழுது அந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆலவந்தான் எடுக்கும்போது டெல்லியில் பயிற்சி எடுத்த கமல் சாரை வச்சு அந்த ஞாபகம் தான் எனக்கு வருது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இயல்புகளை இந்த படம் பெற்றிருக்கிறது. உண்மையிலேயே முன்னாடி பேசுனவங்க சொன்னாங்க, இதுவரை யாருமே சந்திக்க முடியாத தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு கதையை அமைச்சிருக்கிறாரு இயக்குனர் அன்பரசுன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த படத்தை நான் வந்து முழுமையாக பார்க்கணுன்னு அவளோடு இருக்கிறேன். அப்படிப்பட்ட முன்னுரையை வழங்கியிருக்கிறாங்க. பாடல் காட்சியெல்லாம் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க. புதுமுகங்களை வச்சு நிறைய செலவு பண்ணி, அதான் பேரரசுக்கிட்ட சொன்னேன், என்னப்பா இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு. நிறைய சேஞ்சஸ், ட்ரெஸ்லாம் வந்து உண்மையிலேயே வந்து எல்லாரும் இந்த படத்தை பார்த்து உண்மையிலே சண்டை காட்சிகளும் சரி, பாடல் அமைச்சதும் சரி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உண்மையிலேயே இந்த இசையமைப்பாளர் வந்து செவி குளிர சிந்தை மகிழ பிரமாதமாக இசையமைச்சிருக்கிறார். காலம் அவர் வந்து நமக்கு தந்த அழைச்சி போனாலும் அவருடைய பாடல் என்றைக்குமே நிலைத்து நிற்கும், நீடித்து நிற்கும். அப்படிப்பட்ட படத்திற்கு உண்மையிலேயே பெரிய மனது கொண்டு தம்பி கார்த்திக் ராஜா வந்து அவருடைய இசைப்பணியை கொடுத்துருக்கிறாரு.
மிக சிறந்த கலைஞர்களில் வந்து பின்னணி இசையில் கார்த்திக் ராஜாவை மிஞ்சத்துக்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இசை மேதனுடைய இசை இளவல். நான் ரொம்ப விரும்பி அவர் கூப்பிட்டு பண்ணுவேன். ஆக அவர் ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவர், எல்லாருக்கிட்டே கலந்து பேச மாட்டார் இவன் மாதிரி. ஆனால் உண்மையிலேயே மிக திறமைசாலி. அவரை இந்த திரையுலகம் பயன்படுத்திக்கணும். இங்கே வந்திருக்கிற அத்தனை கலைஞர்களும் மிக சிறப்பாக அவர்களுடைய பங்களிப்பை நிறைவு செய்திருக்கிறார்கள். இப்படம் மாபெரும் வெற்றி அடைய இறைவனை இறங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடை பார்க்குறதுக்கு. ப்ரொடியூசர் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு, அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்ததுக்கு. எங்கெல்லாமா போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சார் சொன்ன மாதிரி, தானி சார் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. விதவிதமான ட்ரெஸ்ஸில் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. எனக்கு அதில் வந்து அவருக்கு அம்மாவாக நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அன்பு சார். அது ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் சொல்லக்கூடாது, படத்தை பார்க்கும்போது நீங்கள்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. என் பேரன் இருக்கான் ஒருத்தன், சாரோட பையன் தம்பி, அவர் எனக்கு பேரனாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே எல்லா நடிகைங்களுக்கும் அதில் வேலை பார்த்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது படம். பாடல்கள் நல்லா இருக்குது, இசை அருமையாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக கதை நல்ல கதை. உண்மையிலேயே நம்ம என்ன சொல்கிறது, ஒரு நாட்டுப்பற்று உள்ள கதை. இது முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2010 அந்த 2000க்கு முன்னால அது போல் கதைகள் வந்து இப்போ அதிகமாக வரல. இப்போ இந்த படம் நல்ல படம். உண்மையிலே அதுக்கு நான் சொல்லலாம். ஆனால் நான் ஏமாந்த விதத்தை மட்டும் இங்கே சொல்லலான்னு இருக்கேன் சார். அன்பு சாருக்கே தெரியாது நான் ஏமாந்தது. ப்ரொடியூசர் என்னை ஏமாற்றிட்டாங்க, டைரக்டர் அன்பு சார் என்னை ஏமாத்தினார். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம். நிஜமாவே ஏமாற்றிட்டாரு. இந்த படத்தில் வந்து நான் அவருக்கு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். என்ன ஏமாத்தினா, பாட்டுக்கு என்னை வெளிநாட்டுக்கு கூட்டு போகிறேன்னு கூப்பிட்டுனே போல. நான் சொன்னேன் அந்த ரோலில் நீங்கள் வர முடியாதுன்னு சொன்னார். நான் சொன்னேன் சைட்ல இருந்தாவது எட்டி பார்க்குறேன் சார், ஒரு ஷாட்டு காமெடிலாம் வைப்பாங்கல்ல, என்ன பண்ணுறாங்க அப்படியாவது சொல்லுங்கன்னு. கடைசி வரைக்கும் கூட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு பாட்டை எடுத்துட்டு வந்து காமிச்சார் எனக்கு. அந்த விதத்தில் அண்ணா ஏமாத்தினாரு. மற்றபடி வேற எதுவும் ஏமாத்தல. படம் நல்லா வந்திருக்கு. தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள். மிக விரைவில் நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட அன்பால், உங்களோட ஆதரவோட இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் தயவுசெய்து வேண்டி எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம். நன்றி. தேங்க்யூ. ஃபைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கோபால் மாஸ்டர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மூவியை போய் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. தேங்க்யூ ஸோ மச். Good evening to everyone. I am Anuradha, being the producer of this film. It's my privilege to propose the gratitude on this occasion. Let me start by giving the glory to the Almighty God for making today's occasion a resounding success. Secondly, I remember my mother-in-law, my father-in-law, my father and my mother. I always feel that their blessings are with us. So thank you so much for them. And thirdly is about my family. My family is a very small family with a number of just 52 only. So they are all the way here. Please raise your hand. Those are here. Thank you so much for supporting us and being here. Thank you so much. Thank you so much. And secondly, as my family, that is the production family, that is the Commandovan love story. So here, I respect all the dignitaries who are here. Namaste to everyone here. And then the first, when they started this program, they were saying that the compare was saying that Muyarchi Tirunayakkum. முயற்சிதா கட்டாயமா அன்பன்சு சாரோடைய முயற்சி. It is not just from the immediately it hasn't been taken, but it has taken for years together, because I know him from 2002.
So right from 2002, even before, I don't know. So he is interested only in the film. He wants to take how to compose all that one. Even when we are in the travel, he used to give the stories எல்லாத்தையும் எழுதுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு அந்த லிரிக்ஸ் எழுதுவாங்க. Each and everything எல்லாமே நோட் பண்ணுறது எல்லாமே இருந்தாச்சு. So even midnight when he sleeps also, he will write all that one. ஸோ அந்த மாதிரியே ஒன்று கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு இவ்வளோ வருஷானிக்கு அதை ஒரு ட்ரீமாக வச்சு இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் ரியலி அண்ட் ஹார்ட் ஒர்க். எங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹூஎவர் யாரெல்லாம் அவருக்கு 30 இயர்ஸ்லேருந்து தெரியுமோ, எவ்ரி ஒன் வில் சே சாதிச்சிட்டாண்டா. எல்லாருமே சொல்லுவாங்க சாதிச்சிட்டாண்டா. தேங்க்யூ. எல்லாருமே சொல்லுவாங்க அப்பா சாதிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இது வந்துட்டு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக வச்சுட்டு ஒரு பர்சனுக்கு இருக்குன்றது வந்துட்டு இட்ஸ் ரியலி கிரேட் அண்ட் ரியலி ஐ ஷுட் அப்ரிஷியேட் ஹிம் ஃபார் திஸ். Secondly, the cast and the crews who are here, everyone, I should thank them. The songs have all came out well. Vasanthi ma'am, ரொம்ப தேங்க்ஸ் மேம். சிவராமன் சாரோட 15 இயர்ஸ் பேக் எடுத்த அந்த சாங்னுடைய மியூசிக் கம்போஸ் பண்ணினது நவ் இட் இஸ் வெரி பாப்புலராக போயிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ ஷுட் தேங்க் ஈவன் த மீடியா பீப்புள் ஆல்சோ. ஸோ ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக்கில் இருந்துட்டு எல்லா வீடியோஸு எல்லாமே வந்துட்டு யூ ஆர் பீயிங் அப்டேட்டிங் எவ்ரி திங் இந்த சோஷியல் மீடியா. அதனோட ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லா வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் see, I have taken a big list because I have to thank each and everyone because this is the time I can thank everyone. So that's why I have taken it. So first of all, I should thank Perarisa sir and Aravind sir. So thank you so much sir. நீங்கள் 2 பேருமே வந்துட்டு இந்த ஃபிலிமில் நீங்கள் வந்துட்டு கெஸ்ட் ரோல் ஆக்ட் பண்ணினதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் வந்துட்டு ரிகார்டிங் த ஹீரோ அண்ட் த ஹீரோயின், ரியலாக வந்துட்டு ஹீரோக்கு ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் ஈவன் த ஹீரோயின் ஆல்சோ மேம், your songs all came out well. So now only I am seeing the songs. He has made even that also as a secret. And today only I am seeing being as a producer. I am seeing the song today, even my son's song also. Diana ma'am was asking me, ma'am, have you seen your son's song? No. So today only I am seeing it. So that's how he has kept the things secret. So that has to be appreciated, Anbalsu sir. And Dorai Pandian sir and Shaktivel sir, thank you so much. You have been the pillar for him. So all the ways, பில்லர்னா வந்துட்டு டு த டைரக்டருக்கு ரொம்ப இதுவாக நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் உஷா மேம், தேங்க்யூ ஸோ மச் who have volunteered yourself to help us. Thank you so much ma'am. Dorai Pandian sir and Usha ma'am, they have a really high background profile, but I am not supposed to disclose that because it is being strictly instructed by the director not to disclose. So I am not doing it. But anyway, you can get it later. That information you can get it later from others. Thank you sir. Thank you so much. But that is your identity ma'am. Okay. And regarding this I'm not very clear about the names, all that one. Janaki ma'am and Sridevi ma'am, thank you so much ma'am for supporting us. Thank you ma'am. Thank you. Hello everyone. I am not very fluent in Tamil yet, so I'll just continue in English. I am really excited for all of you to see this movie. A lot of people have put in a lot of hard work of months and months for what you just saw on screen. I'm very excited for all of you to go to the theaters and watch the movie and really love it. Thank you. அனு மேம் வந்து நிறைய பேசி தேங்க் பண்ணி அப்படியே ஒரு காத்தோரமாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டாங்க. டின்னர் இஸ் ரெடி அப்படின்ட்டாங்க. எல்லாரும் நீங்கள் முடிங்கடா டே இப்படி காத்துறாங்க. முடி சீக்கிரம் போங்க, சாப்பாடு வெயிட்டிங்க.
எஸ் தட்ஸ் பவுல். நான் வந்து 50 வருஷமா சினிமாவில் போராட சினிமாவில் இருந்திருக்கேன். பட் இன்னைக்கு நான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு 6 மாதத்தில் பேன் இண்டியாவில் பேன் வேர்ல்டு ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் பண்ணுற 2 படம் வந்து 365 லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சினிமா வந்து என்னன்னாங்க, நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும், இல்லைன்னு வச்சுங்களேன் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம அந்த பக்கம் அங்கே மூக்கு கீழே இருப்போம், நம்மளை பார்க்காமலே போயிடுவாங்க. இதெல்லாம் கூட நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து அன்பு சாரை ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் பேனாக இருக்கட்டும் கேனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும், சார் வாங்க சார் பர்த்டே நீங்கள் கேக் ஏன் கூட கட் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு பர்த்டேயும் என்னை வர வச்சு கேக் கட் பண்ணி 5000 ரூபாயில் ஆரம்பித்து எனக்கு 50,000 வரைக்கும் வந்திருக்காரு. 5 கோடி வாங்கினவர் இருக்குது. அனு மேடம் சொன்னாங்க, we are a small family of 52. But what you don't know ma'am is that இன்னைக்கு வந்து மேடையில் ஜாமான்லாம் உட்காந்துருக்காங்க, பேரரசர் வந்திருக்காங்க, ராமு சார் வந்தார், கார்த்திக் வந்தாங்க. ஏன் அப்படின்னா அன்பு சார் வந்து ஒய்ஃப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தவிர அவர் வந்து நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அவர் சம்பாதிச்சது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் தான். கூப்பிட்ட குரலுக்கு நம்ம எல்லாரும் ஓடி வர பாருங்க. இண்டஸ்ட்ரியில் யார் கூப்பிட்டாலும் இட் கேன் பி த இளையராஜா ஃபேமிலி, ரமன் ஃபேமிலி, ஒரு டைரக்டர்ஸ். அன்பு சார் வந்து அன்பு அப்படிங்கிற பேர் வச்சதுனால என்னமோ தெரியல, ஹி இஸ் 24 கேரட் அன்பு. நான் வந்து அவருடைய பெரிய ஃபேன் தான். ஏன்னா எனக்கும் அந்த கதை ஸ்கிரிப்டிங் இதெல்லாம் நிறைய ஆர்வம் உண்டு. அண்டு குட்டி 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 குட்டியாக அவர் வந்து நிறைய கதை வச்சுருக்காரு. திஸ் இஸ் வெரி குட் ஸ்டோரி. ஆனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு 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 50-100 கதை வச்சுருக்காரு அவர். அண்டு சினிமாவில் வந்து அது அப்போ தான் நடக்கும். ஸோ இன்றைக்கி தான் டைம் வந்திருக்கு. அன்பு சார் வந்து அவருடைய பயணம் ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும், நம்மளாம் நிறைய இந்த மாதிரி ஒன்று சேரணும், நிறைய அவருக்கு பாராட்டுகளும் கைத்தட்டுகளும். அவர் வளர வளர நம்மளும் கூட சேர்ந்து வளருவோம். அப்புறம் அன்பரசு ஏஞ்சல் 2 பேரும் கொடுமைப்படுத்தியிருக்காரு. குழுமணாலி ஃபுல்லாக பனி படர்ந்து இருக்கு, பார்க்கும்போது நம்மளுக்கு குளிருது. இவர் நல்லா கோட்ஸுட்டு போட்டுருக்காரு. அந்த பனியில் கதாநாயகி ஷார்ட்ஸ் தொடப்பெல்லாம் தெரியுது. இப்படியே ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுமைப்படுத்துறது. இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஜீன்ஸ் போட்டு இங்கே போகிற சால்வை அங்கே சால்வை போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு க்ளோஸ்அப்பும் அவங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு கதாநாயகி ஒரு க்ளோஸ்அப் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ்அப் இருந்துக்கூடாது, நம்மளுக்கு நல்லா வரணும். அந்த மாதிரி ஏஞ்சல் அவர்களுக்கு ஒவ்வொரு க்ளோஸ்அப் லட்டு மாதிரி இருந்துச்சு. நம்ம டைரக்டர் விவரமான ஆள். அவங்க தமிழ் ரொம்ப சிரமம் போல கற்றுக் கொடுத்து பாட வைக்கிறது. க்ளோஸ்அப் கூட பாட வச்சிட்டார், லாங் சைன் நடக்க வச்சிட்டார். அங்கேயே கொஞ்சம் தான். இந்த படம் பப்புல் சார் எனர்ஜி சார். நீங்கள் 50 வருஷம் ஃபீல்டு இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் டி ராஜா இந்த படத்தில் நடிக்கும்போது தான் அந்த 10th or +2 படிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்குள்ள எனர்ஜியை பார்த்துட்டு நமக்கு வெக்கமாக இருக்குது. என்னடா அது அவர் அப்படிங்கிறாரு, எல்லாரும் கைதிட்டாரு. அவர் கைது நானும் கைதிட்டேன். அப்போ ஒரு மனுஷன் எனர்ஜியாக மனுஷன் இருக்கும், நம்ம கொஞ்சம்
எனர்ஜி வந்தது. பாபு சார் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் இருந்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ். நம்ம நண்பர் வந்து வெற்றி வேணும் இந்த படத்தில் ஒரு கோ டைரக்டர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். சார் இந்த மாதிரி ஒரு கமௌண்ட் ஆஃப் லவ் ஸ்டோரி இதில் ஒரு கேரக்டர் பண்ணணும் சார் அப்படின்னாரு. சரி ஒரு ரொம்ப நண்பர் சார் அவருக்காக நான் யோசித்தேன். வந்துருவேன் சார். சரி ஓகே நம்ம எதுக்கு அதெல்லாம் கேட்கல. எங்கே ஷூட்டிங்னு மேப் அனுப்புனார். ஒரு காலேஜினார். காலேஜில் உங்களுக்கு ஷூட்டிங்னார். மேப் பண்ணிட்டாப்புல இந்த நசரத்துப்பேட்டை தாண்டணும்னு சொன்னார். என்கிட்ட மேப்பு போட்டு நசரத்தை தாண்டி அந்த பக்கம் திருவள்ளூர் வரைக்கும் போயிட்டு இருக்கு. சரி நான் போகும்போது காலேஜில் ப்ரொஃபஸராக என்ன பலது போய்கிட்டு இருக்கேன். என்ன காஸ்ட்யூம் போடலாம் என்ன கேட்கலாம். அங்கே போனோன்னே நீங்கள் டேரக்டர் பேரஸாகவே வந்துருக்கேன்ட்டாங்க. ரெடி காஸ்ட்யூம் இருக்குது காஸ்ட்யூம் வாங்கண்டாங்க. எவ்வளோ அப்படி தான் இருக்காங்க. சரி ஓகே நடிச்சுட்டு நடிக்கும்போதே எனக்கு ஒரு மைண்டில் போய்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டாங்களே இதை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா. கடைசி முடிச்சுக்கணும் அதை கை கொடுத்துட்டு ரொம்ப நன்றி சார் உங்கள் ஒத்துழைப்புக்கு அப்படி சொல்லி அனுப்பிடுவாங்களா அப்படின்னு டவுட்லேயே இருந்துச்சு. கிளம்பும்போது டக்குன்னு கவர் வச்சு அழுத்திட்டாங்க. மனசு அப்போ தான் மனசு ஆச்சு. அப்பா ஏதோ கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்ட்டு. அது ப்ரொடியூசரோட மனசு. ஒரு ஆள் வந்தால் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம்னு இல்லாமல் வந்ததுக்கு ஏதோ கொடுத்து அனுப்பிட்டாங்க. டைரக்டர் பேரஸாக நடிச்சிருக்கிறேன். கமுடோ முன்னெல்லாம் அந்த இராணுவத்தை பற்றி நிறைய கதைகள் வரும். நாட்டுப்பற்று பற்றி நிறைய கதைகள் வரும். விஜயகாந்த் இருக்கும்போது நம்ம கேப்டன் இருக்கும்போதெல்லாம் நாட்டுப்பற்று கதைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர் ஹீரோ நடிச்சிருக்கும்போதெல்லாம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கோம். அவர் ஹீரோவாக இருந்து வில்லனாக மாறினார். நம்ம கேப்டன் அவர்களும் அவங்கள்ட்ட மறைச்சிட்டாரு. நாட்டுப்பட்டு கதையே வரல போச்சு. இந்த இராணுவ சம்மந்தப்பட்ட கதை வந்து துப்பாக்கிக்கு அப்புறம் இப்போ அமரன் படம் தான் வச்சு. அதுக்கடுத்து கமௌண்ட் ஆஃப் லவ் ஸ்டோரி. என்ன அந்த கமௌண்டோ கதைகள்லாம் நாட்டுப்பட்டு இருக்கும். இதில் காதல் போட்டுருக்கும் நினைக்கிறேன். டூயட்டு 2 பட்டு இருக்கு. நாட்டு பட்டு இருக்கு, காதல் பட்டும் இருக்கு. இன்னொன்று சொல்லி ஆகணும். இது வந்து அவங்க அனுராதா மேடம் சொல்லும்போது இங்கிலீஷ் பேசினா அப்போ சிலது புரிஞ்சுக்கிட்டோம்ல. அவருடைய நெடுநாள் கனவு அப்படின்னாங்க. அதான் சொன்னீங்க இங்கிலீஷில் தான் சொன்னீங்க. நெடுநாள் கனவு அப்படின்னாங்க. அது நிறைவேறிச்சு அப்படின்னாங்க. கனவு இல்லை, கனவுலாம் கலைஞ்சிரும். லட்சியம். கனவு என்பது கலையக்கூடியது, லட்சியம் என்பது கலையாது. அது நிறைவேறும் முறை இது லட்சியங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கும். ஏறத்தாழ 20 வருஷம் பயணம். யாரது 35 வருஷம் பாருங்க. 35 வருஷம் முன்னாடி ஒரு படம் ஆரம்பிச்சு சினிமா மேலே உள்ள காதல், கமௌண்டாவின் காதல்ங்கிறத விட நம்ம அன்பரசோட சினிமா காதல். 35 வருஷம் முன்னாடி படம் ஆரம்பிச்சிருக்காரு. அது சில சூழ்நிலையில் அது ரிலீஸ் ஆகலை. ஆக்சுவலாக ஒரு கஸ்டமர் ஆஃபீஸருங்க. அவர் தேவையாக இருக்குது. நல்லா சம்பாதிச்சு கோடி சம்பாதிச்சு அழகாக செட்டில் ஆகிடலாம். உள்ள இருந்துச்சே இருக்கு. அதுக்கப்புறம் பணி நிமித்தமாக வேலை பளு இந்த பிஸிலேயே அவர் சினிமா தொடர முடியல. ஆனால் அவருக்குள்ளே இருந்துருக்கு இந்த சினிமா கடன், இந்த அந்த லட்சியம். சொல்லக்கூடாது, என்ன சொல்லிடுவோம். படம் இமேஜ் பண்ணால் போயிடும், பரவாயில்ல. ரிட்டையர் ஆகிட்டார் தெரியுதா? கல்யாணம் ஆகி ஹனிமூன் போகிற மாதிரி இருக்கார்.
ஓகேண்ணே இமேஜில் போக சொல்ல அப்படி தான் தான் இருக்கும். ஓகே இப்போ பணி முடிஞ்சது. அந்த சினிமா தாகம் இருக்குல்ல, சினிமா தாகம் மோகம் காதல் என்னென்ன சொல்லலாம், அது சினிமாவில் சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி சினிமா அன்னைக்கு எடுத்து அன்னைக்கு முடியல, இன்னைக்கு முடியும். அந்த முடியும் முடியும் முடியுங்கிற அந்த ஒரு வெறி தான் இந்த கமடன் லவ் ஸ்டோரி. அப்போது இந்த சினிமாங்கிறது சாதாரண சினிமாவோட ஈர்ப்பு இருக்குல்ல, சினிமா உண்மை நேசிச்சிட்டா கண்டிப்பாக சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும். நானும் உண்மை நேசிக்கணும். சினிமா சினிமாவில் வந்தால் அப்படி பண்ணலாம், அனுபவிக்கலாம், சினிமாவில் வந்தால் இப்போ என்ஜாய் பண்ணலாம், சினிமாவை லவ் பண்ணணும், நேசிக்கணும், வெறி உண்டு இருக்கணும் சினிமா மேலே. அப்படி இருந்தால் என்றாவது ஒரு நாள் 10 வருஷமா 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம், 35 வருஷம் கூட ஆகலாம், சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும். அப்படி 30 வருஷம் சாதிக்க வச்சவர் தான் அந்த அன்பரசு. இன்னொன்று என்ன ஃபஸ்ட்டு சின்ன படம் நாங்கள் இங்கேருந்து பார்த்தா எத்தனை லொக்கேஷன்ஸ், எவ்வளோ பிரம்மாண்டம், எத்தனை ஒவ்வொரு பிரேம் அப்படி இருக்குது. ஆக்சுவலி ஒரு சின்ன படத்துக்கான அறிகுறியே இது இல்லை. நீங்கள் ஆர்டிஸ்ட் நீங்கள் தான் புதுசாக தெரியுங்களே தவிர பிரம்மாண்டமான ஒரு படம் தான் அந்த கமடன் லவ் ஸ்டோரி. இந்த படம் அசல இப்போ இவருக்கு இதுக்கப்புறம் சினிமா தான். அப்போ இந்த படம் வெற்றி அடையும் போது அவர் தொடர்ந்து இதுக்கப்புறம் சினிமா பண்ணிட்டே இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிறிய முதலீடுகள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹீரோக்கள், சின்ன இயக்குநர்கள் படம் பண்ணும்போது தான் சினிமா துறையில் சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கெலாம் வாய்ப்பு கிடைக்கும், சின்ன சின்ன நடிகருக்கெலாம் வாய்ப்பு கிடைக்கும். பெரிய பேனர், பெரிய நடிகர்கள் அது வெற்றிங்கிறது போய் பணம் எங்கே சேருமோ அங்கே சேர்த்துட்டே இருக்கும். அது விஷயம் வீர அன்பரசு மாதிரி இயக்குனர், அனுராதா மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ணும்போது சின்ன கேமராமேன், சின்ன காஸ்டியூமர், சின்ன மேக்கப் மேன், சின்ன ஆர்ட் டைரக்டர், இப்படி சின்ன சின்ன தொழில்நுட்ப கணக்கெலாம் ஒரு வாய்ப்பு, வருமானம் கிடைக்கும். என்னுடைய இதென்னா இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்க வேண்டும், இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் தொடர்ந்து படம் பண்ண வேண்டும். அப்பொழுது தான் இங்கே இந்த சினிமா நம்பருக்கு நிறைய தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையும் சரி, அன்பரசு அவரோட அந்த லட்சியம், இந்த வெறிக்காகவும் சரி, உண்மையிலே அனுராதா மேடம் மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருங்க சார். ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்க புருஷன் சம்பாதிச்சுட்டு வந்து அந்த மாதம் வந்து நான் ஃபஸ்ட் பைசா வாங்கி வச்சுப்பாங்க. அப்புறம் அங்கேயே கெஞ்சணும், 1000 கொடு, 2000 கொடுன்ட்டு. ஆனால் உண்மையிலே உங்கள் மனைவி உங்கள் லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக அவங்க பக்கத்தில் இருக்காங்க. நல்லா உண்மையிலே இந்த குடும்பம், நீ ஃபஸ்ட்டு போய் குடும்பத்தை சுற்றி போட்டுங்க. முதல்ல பையன் நடிச்சிருக்காப்புல. கமடன் லவ் ஸ்டோரி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தொடர்ந்து நீங்கள் படம் பண்ண வேண்டும். இதே மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னுடைய அழைப்பை ஏற்று பிரம்மாண்டத்துக்கே பேர் போன திரு கலைப்புலி கான் சார் அவர் வந்திருந்தார். அவர் டாக்டரேட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டார். நான் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து நாங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஒரு நட்பாக இருந்த திரு சிவராமன் மியூசிக் டைரக்டர், நாங்கள் 2 பேரும் கதை பேசுவோம், அவர் டியூன் சொல்லுவார். நாங்கள் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். அவர் வந்து
ஒரு 3 நாள் சாங்கு டியூனை கம்போஸ் பண்ணிட்டாரு. அது மேலே ஒரு இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருந்தது. அதை வந்து கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். கார்த்திக் ராஜா சார் அப்ரோச் பண்ணும்போது அவர் சொன்னார், நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன சம்பளம் கொடுக்கணும்னு கேட்டேன். நான் எதுவும் டிமாண்ட் பண்ணல, நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். அது சூப்பர் மியூசிக் டைரக்டருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு போய்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சாங் வேணும்னு கேட்டேன். நைட்டு 8 மணிக்கு கேட்டேன். சரி பண்ணிடலாங்கன்னாரு. போயிட்டு வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டேன். காலையில் 8 மணிக்கு ஒரு ஃபோன் வருது அவர்கிட்ட இருந்து. என்னன்னா, சாங்கை கம்போஸ் பண்ணி அதை யார் பாட வச்சாருன்னு தெரியல, பாடிட்டு காலையில் 8 மணிக்கு எனக்கு போட்டு காட்டினார். அதாவது ஒரு இரவுக்குள்ளார கடுமையாக வேலை செஞ்சு அதை வந்து அற்புதமான சாங்காக கொடுத்தாரு. நான் பிரமிச்சு போயிட்டேன், என்னடா இந்த மாதிரி ஒரு சாங்காக கொடுக்குறாருன்ட்டு. படத்தில் தான் நீங்கள் பார்க்கணும், அதை வந்து நான் போட்டு காட்டக்கூடாதுன்னு தான் ஒரு 4 பாட்டு ஒதுக்கி வச்சுருக்கேன். அது அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கதை ஃபுல்லாக தெரிஞ்சு போயிடும். அவர் ஒரு மியூசிக்கு மேஜிக்கல் மேன் தான் சொல்லணும். அதாவது ரீரெக்கார்டிங்கு கூட எனக்கு 21 நாள் டைம் வேணும்னு கேட்டார். சரிங்க சார்னு விட்டுட்டேன். அது என்ன 21 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து திருவண்ணாமலை போவார், அவங்க சொந்த ஊருக்கு போவார், வருவார். ஆனால் நைட்டில் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது எனக்கு தெரியல, நிறைய பேர் அவரை மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வெரி சாஃப்ட் நேச்சர். இன்னொரு விஷயம் என்னென்னா, பாவலர் வரதராஜன் சார் அவரோட புதல்வன் சிவராமன் இசையில் திரு இசைப்புயல் ஏஆர் ராமனின் தங்கை இஸ்ரத் காதரி அவர்களை அணுகிய போது அவர்களும் எனக்கு மறுப்பு தெரிவிக்காமல் இந்த படத்தில் 2 பாடல்களை பாடி தந்தார்கள். அந்த 2 பாடல்கள் தான் இந்த குரூப் நீங்கள் கேட்ட பாடல்கள். அவங்களும் என்கிட்ட எதுவும் பேசல, டிமாண்ட் பண்ணல, எதுவும் கேட்டது கிடையாது. கேட்ட உடனே பாடி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, லிரிக்கல் வீடியோக்காக நீங்கள் குரூப்னாலி வரணும்னு கேட்டிருந்தேன். அவங்க சிரமம் பார்க்காம வந்து அதை அங்கேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் இனிமேல் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அந்த பாடல்களை நீங்கள் AAA மியூசிக்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இருக்கும். இவங்க வீட்டு கலவையில் இந்த வீட்டு கலவையை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் 2 பேர்கிட்டையும் நான் நட்பாக பழகினால யாருமே வந்து அது நான் பண்ணலை அப்படின்னு சொன்னதில்லை, பண்ணி கொடுத்தாங்க. இது ஒரு பெரிய இதாக தான் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, பேரர் சாரை கூப்பிட்டோன்னா வந்து சின்ன கெஸ்ட் ரோல்னாலும் பண்ணி கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் பிரம்மாண்டம் இயக்குனார். அவரை போய் நான் இயக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவர் விஜய் சார், விஜயகாந்த் சாரெல்லாம் வச்சு பண்ணார். அவர் எப்படி உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி ஊமை விழிகள் இயக்குனர் வந்து அரவிந்தராஜ் சார் இயக்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, பிருத்திவிராஜ் அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காருங்க. ஒரு 27 படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்லியே நான் கூப்பிட்டேன். நான் என்னென்னா, நான் வந்து எனக்கு ஒரு நாள் கால் ஷீட் வேணும்னு கேட்டேன். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், டே நைட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சரி எனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டு போடுங்க அப்படின்னு போட்டேன். போட்ட உடனே நைட் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு காலையில் வந்து நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அப்படியே ஏர்போர்ட்லேருந்து வந்தார். வந்துட்டு எனக்கு ஆக்ட் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப ஈவினிங் ஃப்ளைட்டில் பிடிச்சிட்டு அடுத்த நைட் ஷூட்டிங் போயிட்டார். அவரோட ஹார்ட் ஒர்க்கும் சரி, அவரோட டெடிகேஷன் சரி, ஹி இஸ் கிவிங் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஒரு எதுவுமே மறுப்பு தெரிவிக்காமல் என்னோட நட்பு அவர்கிட்ட தொடர்ந்துட்டே இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னோட எல்லா படத்துலையும் அவர் பயன்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஏஞ்சல், நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். உண்மையாலுமே ஐஸ் பேக்ரவுண்டில் வெறும் சாரியில் தான் வந்து அவங்க கீழே படுத்து ஆக்ட் பண்ணாங்க. அவங்க லிரிக் தமிழ் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம். நல்ல ட்ரைனிங் கொடுத்தேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. நல்ல டெடிகேஷனாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் ஸ்பார்க் பிடிக்கிறது தான் கஷ்டம். ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டக்கு டக்குன்னு முடிச்சுடுவாங்க. இவங்க வந்து
ஃபஸ்ட் கிளாஸாக நடனம் இயக்குனது டான்ஸ் மாஸ்டர். நல்ல ட்ரைனிங் கொடுத்தது, நல்லா என்னையும் ட்ரைனிங் பண்ணாங்க, அவங்களுக்கும் நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க. நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஃபைட் மாஸ்டர் கோல்டன் கோபால் சார், அவர் வந்து என்னோட ரொம்ப வெரி லாங் டைம் என்னோடய ப்ராக்டிஸ் அவருக்கு தெரியாது. ஆனாலும் அவர் சொன்னோன்னே இது டூப் இல்லாமல் நான் பண்ணிடுறேன், நானே பண்ணிடுறேன். ஒன்று இங்கே வந்து எனக்கு பேசிக் குங்ஃபு ட்ரைனிங் கொடுத்தது வடிவேல். இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரொம்ப அமைதியாக. அதே மாதிரி என்னோட அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.